மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு சனா. இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு புது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரையான் வீடியோ பார்க்க போறோம். அந்த சேல்லையும் சரி, அதை ஒட்டியும் சரி, நான் இப்போ ரீசெண்டாக ட்ராவலும் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் நான் வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு எனக்கு. ஐம் நாட் கம்ப்ளைனிங். நார்மலா நான் மாசத்துக்கு ஒரு 3 வீடியோ போடுவேனா, இப்போ நான் கொஞ்சம் நிறைய போட வேண்டியதாயிடுச்சு. பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் மோர் ப்ராடக்ட்ஸ். ஒரே வீடியோல எல்லாத்தையும் போட்டு திணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரை பண்ணி எனக்கு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹேவ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டவ் பியூட்டி அண்ட் கே பியூட்டியோட நியூ பிளஷஸ், அவங்களுடைய வாண்ட் ஜெல்லி வாண்ட் பிளஷ், அதுக்கப்புறமா ஃபே பியூட்டியோட ஒரு நியூ ஷேட் பிளஷ் ஷேட், அண்ட் இன்னும் கொஞ்சம் ரேண்டமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட இந்த ஃபவுண்டேஷன் பிக்மெண்ட்டும் இருக்குது ஃப்ரம் லுவார் பியூட்டி. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அப்புறம் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கே பியூட்டியோட ஜெல்லி பிளஷ் வாண்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஷேட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஆரஞ்சு பாப்சிக்கல் அப்படின்ட்டு. I love this color on me. It is not very orange. It is like a mangoish orange. புரியுதா? ஸோ இதை என்னோட ஸ்கின்ல நான் போட்டேன் அப்படின்னா it looks very 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 natural. The formula is really good. It is very sturdy. ரொம்பலாம் உங்களுக்கு அந்த ஜிகிள் அந்த மாதிரிலாம் இருக்காது. But I have to say something. It is like your every other jelly wand. It is a regular tint. But I am obsessed with this color. நார்மலா ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ரஸ்னா கலர்ல இருக்கும், இல்லாட்ட ஒரு மாதிரி சர்பத் கலர்ல இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட் ஆன் மீ. பட் திஸ் இஸ் அ வெரி நேச்சுரல் ஃப்ளஷ். உங்களுக்கு கேமரால அந்த அளவுக்கு தெரியக்கூட செய்யாது. அண்ட் யூ கேன் பில்ட் இட் அப். இட் இஸ் நாட் கோயிங் டு லுக் லைக் பேட்சி ஆர் எனிதிங். நார்மலா நீங்க வாட்டர் டென்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இட் கேன் கெட் பேட்சி. பட் இது அந்த மாதிரி இல்லை. ஐ லவ் திஸ் கலர் ஆன் மீ. ஓ மை காட், உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுதுன்னு தெரியல. பட் in real life it is so good. ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் டிராவல் பண்ணிட்டு வந்தேன் அகைன் சொன்ன மாதிரி. ஸோ ஐம் a bit tired. செகண்ட் ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ரி பர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட். இந்த ஷேட் நான் ஆக்சுவலி அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஹென்ஸ் இட் இஸ் ஸ்டில் இந்த பேக்கேஜிங். பட் இந்த உங்களுக்கு அந்த மாதிரி சட்டில் ஷேட்லாம் பிடிக்காது, எனக்கு போட்ட மாதிரி இருக்கணும்னா கெட் திஸ் ஒன். They also have a pink one, but that is not very interesting to me. But that is also a very universal shade. அதனால தான் நான் அது கிவ் அவேல நெக்ஸ்ட் டைம் கொடுக்கலான்னு வச்சிருக்கிறேன். And one more thing I have to tell you guys about this thing. It is very long lasting. Like என்கிட்ட இருக்கிற டின்ஸ்லயே லாங் லாஸ்டிங்கான டின்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன். It is that long lasting. It is very beginner friendly. நார்மலா கே பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் என்னை அந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணாது. But this one is really good. It is subtle enough, but also உங்களுக்கு அந்த ஒரு நேச்சுரலான ஃப்ளஷ் கொடுக்கும். இட் இஸ் ஈஸி டு பிளெண்ட். ஐ எம் அப்சஸ்ட். இதை நீங்க மேக்கப்புக்கு மேல போட்டா இன்னும் நல்லா இருக்கும். பட் இன்னும் நிறைய பிளஷர்கள் என்கிட்ட போட்டு காமிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை மேக்கப்புக்கு கீழே போட்டிருக்கிறேன். அண்ட் a lot of people like wearing blush without makeup. ஸோ அவங்களுக்காக ஒரு ரிவ்யூ இருக்குங்கிறதுக்காக. See, there is a lot of pigment. பட் கேமரால தான் பிக்கப் ஆக மாட்டேது. I don't know why. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். பட் திஸ் ஒன் ரியலி இன்ட்ரீக்ட் மீ. டெக்னிக்கலி இது பிராண்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பெய்டு கொலாபமே பண்ணிருப்பேன். பட் ஐ ஜென்யூன்லி லைக் திஸ். அது இந்த டாட் அண்ட் கீயோட ஸ்ட்ராபெரி டியூ, ஏன்னா ஸ்ட்ராபெரி பிரைட் 10% niacinamide ஃபேஸ் சீரம். ஐ லவ் niacinamide. my skin நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் இஃப் niacinamide works for you, it does wonders. It is like an all-rounder niacinamideங்கிறது. And I also like அம்மா என்னது இது மூஞ்சி பூரா பூன முடியாத இருக்கு எனக்கு. This is the packaging is really cute and I love this pink color. Okay, I love pink. And as a skincare 10 on 10. நீங்க இதை கண்ணை மூடிட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் லுக் அட் திஸ். நம்ம ஆர்டினரின்னு நினைக்கிறேன் அதில் இந்த மாதிரி ஒரு பிங்க் சீரம் உண்டோ. பட் தட் இஸ் லைக் கிரேசி எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த கலர் இஸ் பியூர்லி ஃபார் த எஸ்தட்டிக். பட் இந்த கலர் உங்களுக்கு நேச்சுரல் தான். இட் இஸ் ஐ திங்க் விட்டமின் B10. இட் இஸ் நாட் லைக் ஆர்டிஃபிஷியல் கலரிங் அண்ட் ஆல். இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின். இட் இஸ் வெரி லைட் வெயிட். நார்மலா இருக்கிற niacinamide சீரம் மாதிரி இட் இஸ் நாட் வெரி லைக் ஸ்டிக்கி அண்ட் எவ்ரிதிங். இட் இஸ் kind of moisturizing and it is good. But if you are a makeup lover, one thing to keep in mind, it is a niacinamide serum. உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கூட எஸ்பெஷலி ஒரு சன்ஸ்கிரீன் கூட இது செட் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவாய்ட் யூசிங் திஸ் பிஃபோர் மேக்கப். நீங்கள் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்படி இல்லை நான் வெறும் பவுடர் வெறும் ப்ளஷ் தான் போட பாருன்னா நோ இஷ்யூஸ். சம்டைம்ஸ் சன்ஸ்கிரீன் கூட அண்ட் ப்ரைமர் கூட சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் கூட இது செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேக்கப் மறுபடியும் முதல்ல அழிச்சிட்டு போட வேண்டியதாக இருக்கும். எவ்ரி திங் வில் கோ டு வேஸ்ட். ஸோ what I would suggest,
ரிமூவ் இட் ஆர் நீங்க லைட்டா தண்ணி வச்சு கழுவிட்டீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன்ல நியூவா இருக்கிற ஒரு கன்சீலர். இட் இஸ் ஃப்ரம் கலர் கெமிஸ்ட்ரி. நான் வச்சிருக்கிற ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட். இது வந்து அவங்களுடைய crayon கன்சீலர். இதை நான் வந்து ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கப்புறமா அது யூஸ் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஐம் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஃபார்முலேஷன். பிகாஸ் இப்போ நல்லா இருக்கும் ஓகே, பட் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் கோயிங் ஆன் ப்ராப்பர்லி. அண்ட் ஆல்சோ இன்னொரு நியூ ப்ராடக்ட் என்கிட்ட வந்துருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மார்ஸோட கன்சீலர் பிரஷ். ரொம்ப நாளா வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு த பேக் 219 கன்சீலர் பிரஷ். ஸோ நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் இந்த ஷேப்ல இருக்கும்னு நினைச்சேன். பட் கழுவுனதுக்கு அப்புறமும் இட் இஸ் ஸ்டில் லைக் கொஞ்சம் விரிஞ்சிருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ. அண்ட் கன்சீலர் ஷேட் இஸ் லைக் ஓகே, பட் இட் டசன்ட் blend very well. Okay, it is like powdery, sometimes patchy. It is not very reliable. I love their lipstick. கலர் கெமிஸ்ட்ரியோட லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்கும். அவங்களுடைய ஈவன் பவுடர் கூட சூப்பரா இருக்கும் நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் திஸ் கன்சீலர் இஸ் நாட் அட் ஆல் ஃபார் மீ. மேபி எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. பிகாஸ் ஐ ஹாவ் நெவர் ட்ரைட் அ crayon கன்சீலர். ஸோ அதனாலேயே கூட இருக்கலாம். மேபி டேரக்டாக கொண்டு போகக்கூடாதோ என்னவோ அதுவும் எனக்கு தெரியல. பட் so far I have used not a very big fan. Okay, யூஸ் பண்ணதுக்கு it is not bad. It is not that bad. But I'm not very impressed. உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு I'm not impressed. It is a solid like 6 to 7 out of 10. This brush is really good. லைட்டா குத்துது. உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல. பட் ஒரு 2-3 என்னது ஃபைபர்ஸ் வந்து மேலே வந்து நிக்குது. இட்ஸ் நாட் தட் குட். நார்மலாக நான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பிளான் பண்ணும்போது ஒரு கன்சீலர் ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே ஸ்டெப்லேயே நான் வந்து போயிடுவேன். பட் இந்த வாட்டி நிறைய அழிச்சு போட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் வி ஹாவ் 2 பேஸ் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராடக்ட் வந்து இந்த தவ் பியூட்டியோட ஹியூ ட்ராப்ஸ் ஷியர் டிண்ட். ஓகே, எனக்கு வந்து இது பிராண்ட் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். இந்த ஷேடு வந்து 300. அவங்க என்கிட்ட என்ன ஷேடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டரான ஷேடு அந்த மாடலை பார்த்து இவங்களுக்கு இந்த ஸ்கின் டோன் மாதிரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்களே இல்லை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு 300 எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி பிகாஸ் திஸ் இஸ் தேர் செகண்ட் டு லாஸ்ட் ஷேட் அண்ட் திஸ் இஸ் லைக் an okayish match for me. And இதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. எங்க திரும்பினாலும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் வந்துடும் இதுக்கு. ஐ டோன்ட் ஹேட் இட். ஓகே, பட் நிறைய பேர் சொன்ன ரிவ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மெயினாட்டு இந்த ரேட்டுக்கு இட் இஸ் நாட் வெரி ட்ரை ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இட் இஸ் நாட் blending well with that brush. ஓகே, நான் பார்த்த ரிவ்யூஸ்ல என்ன பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ட்ரை பேச்சஸ்லாம் போய் ஒட்டிக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்த கான்டென்ட் கிரியேட்டரோட ஸ்கின் டைப் வந்து இத்தனைக்கும் ஆயிலி ஸ்கின், அவங்களுக்கே செட் ஆகலை அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன். அண்ட் ஜெனரலி ஐம் நாட் வெரி இன்டு ஸ்கின் டென்ஸ். இந்த ஷேட் வந்து டெஃபினெட்லி இஸ் நாட் மை ஷேட். ஸோ அங்கே ஷேடு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டார்க்கர் ஷேட்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் கண்டிப்பாக. அண்ட் இதோட அண்டர் டோன் வந்து ஆலிவ். என்னோட ஸ்கின்ல அவ்வளோ ஆலிவ் கிடையாது. ஸோ இட் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் கிரே அண்ட் இட் இஸ் கிளிங்கிங் ஆன் டு மை பேச்சஸ். ஸோ ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட். பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் லைக் டு பிளெண்ட் எனி திங் வித் மை ஃபிங்கர்ஸ். சரியா? ஸோ நான் வந்து கண்டிப்பாக ப்ரஷ் ஆர் ஸ்பஞ்ச் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். திஸ் ப்ரஷ் யூஸ்வலி கோஸ் வித் எனி திங். பட் இதுவே கொஞ்சம் கஷ்டப்படுது. உங்களெல்லாம் அப்படி மொத்தமா you guys can't see much. But if you have dry skin, அப்படி ஒதுக்கி வச்சிருங்க. Don't get this. Oily skin, maybe we can make this work. கரெக்டான நான் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணேன் அப்படின்னா. But yeah, not a very big fan. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அகேன் சேம் பிராண்ட்ல இருந்து வர கன்சீலர், டவ் பியூட்டியோட கன்சீலர். அண்ட் சேம் ஒரு ஆலிவ் ஷேட் தான், 09 or 90 ஆலிவ் அப்படிங்கிற ஒரு ஷேட். அண்ட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் மை ஷேட். அதனால தான் நான் வந்து இதை ஒரு பிரைட்னிங் கன்சீலரா நான் வந்து யூஸ் பண்ண போறேன். சேம் மார்ஸ் கன்சீலர் பிரஷ். அகேன் திஸ் ஷேட் இஸ் நாட் ஃபார் மீ. இட் இஸ் வே டு கிரே and way too powdery looking. So anyway, I'm not very impressed with Dove Beauty's products. I am not. The concealer வந்து maybe I can make this work. But எனக்கு வந்து generally dry under eye அப்படிங்கிறதுனால it is going to look very patchy. நான் வந்து இது 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் with proper skin care நார்மலா இருக்கும்போது. And now it just doesn't work for me. So and இது வந்து price ஜாஸ்தியும் கூட. And one more thing I wanted to tell you guys, அவங்களுடைய brush
இந்த ப்ரஷை பார்த்த உடனே எனக்கு ஸ்டார்டிங்ல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் திஸ் இஸ் லைக் வெரி ஸ்மால் அண்ட் வெரி வெரி டிராவல் ஃப்ரெண்ட்லி. பட் ஃபோக்கஸ் ஆகுதா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. லைக் ஒவ்வொரு வாட்டியும் ஃபார் 1000 rupees they could have done better. பட் மார்ஸ் if நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா I know you can do it. Make a brush இந்த சைஸ்ல, because this can be used for anything. Foundation, blush, concealer, bronzer, anything. You can use this with anything. So please Mars, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க. And Dove Beauty can do really better. I don't know. தெரியாம நான் வந்து இதை வாஷ் வேற பண்ணிட்டேன் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி. Look at that. It just keeps on coming. Okay. So it is not, the quality is like lacking. It is like, I would not recommend. அந்த 3 ப்ராடக்ட்மே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளவு ஆட் கொடுக்குற காசுக்கு they can improve their formulation. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லுவார் பியூட்டியோட ஷேடு ஷிஃப்டர். நான் வந்து இதோட லாஸ்ட் ஹால் வீடியோலையும் காமிச்சிருப்பேன். இதுல என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்ராப்பர் அவங்களுடைய வெப்சைட்ல ஆர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நினைக்கிறேன் தெளிவா போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அமுக்கிக்கிட்டு எடுக்காதீங்க, உங்களுக்கு வராது, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அமுக்கிக்கிட்டு எடுங்க அப்படின்ட்டு. சரியா, ஆன பிறகும் வராது. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வந்து நான் ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணிருப்பேன். See, only bubbles will come. So the packaging is like very bad. Why are brands doing this? It looks so luxe. It looks really good, but product வெளியில வரல அப்படின்னா see, ஒரு ட்ராப் லக் இருந்தா உண்டு. அதுவும் இல்லாம நீங்க கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மிக்சிங் பிக்மெண்ட் வேணும் அப்படின்னா you have to rely on your luck. So anyway, நான் வந்து இன்னைக்கு இந்த பேக்கோட ஃபவுண்டேஷன் நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். ஓகே, I'm going to mix these two together. ஈக்குவல் அமௌண்ட் நான் வந்து எடுத்திருக்கிறேன். பிகாஸ் தட் பேக் ஒன் இஸ் லைக் ஸ்லைட்லி லைட்டர். நார்மலா எனக்கு இருக்கிறது பிடிக்கும், பிகாஸ் நான் ஊருக்கு போயிட்டு வந்து டேன் ஆயிட்டேன்ற காரணத்தினால். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் மச் பெட்டர். எனக்கு இந்த பிக்மெண்ட்ஸோட ஃபார்முலேஷன் ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்குது. பிகாஸ் ஆஸ் யூ கேன் சி, இந்த ஃபவுண்டேஷன் வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். அண்ட் அந்த கவரேஜ் அந்த பிக்மெண்ட் வந்து எடுக்கல. See, it matches me perfectly now. Oh my god. I think they have a full size too. Probably அதை நான் வந்து வாங்குவேன். பிகாஸ் என்கிட்ட வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமலே இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் இஃப் யூ வாண்ட் கெட் தேர் மினி சைஸ் 500 rupeesக்கு கிடைக்கும். உங்க வெப்சைட்ல வாங்கினீங்கன்னா 50 rupees கிட்ட உங்களுக்கு ஆஃப் வரும். ஸோ வெப்சைட்ல மட்டும் தான் அவைலபிளாகவும் இருக்குதுன்னு தவிர. சரி, என்னோட நெத்தியில கூட அது வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு. வாவ், ஐ லவ் திஸ் திங். இட்ஸ் a really really needed product in our market. because ஃபவுண்டேஷன் ஷேட் கண்டுபிடிக்கிறது NC45 கீழலாம் இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டாஸ்க், இட் இஸ் அ ஸ்போர்ட். லெட்ஸ் டூ another blush. இந்த ஃபே பியூட்டியோட lush blush இந்த ஷேடு பெப்பி. இது வந்து அவங்களுடைய ஒரு நியூவஸ்ட் அடிஷன் டு their already existing range. இந்த வந்து பாக்குறதுக்கே பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. பட் ஐ ஹவ் சீன் சம் பீப்புள் யூசிங் இட் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ திங்க் சத்யபிரியா. ஸோ அதுக்கு முன்னாடி இது என் கலெக்ஷன்ல இருந்துச்சு, பட் நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பார்க்கல. So let's see how it's looking on brown skin. Already உங்களுக்கு தெரியல அப்படின்னா I love their formulation. They are to die for. எந்த ஸ்கின் டைப் ஆளுங்கனாலும் சரி, எந்த formulation, it is very beginner friendly. Okay, so I am using their own lush blush brush. Oh my god. I think it is going to look good, but because it doesn't have any base, it is just pigment. ஸோ உங்க எந்த பிளஷ்னாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி, அதுல வந்து பேஸ் இல்லை அப்படின்னா இட் வில் லுக் குட். எஸ். ஓ வாவ். அண்ட் ஆஸ் சஸ்பெக்டட் இட் இஸ் சோ குட். ஈவன் தோ திஸ் இஸ் நாட் மை ஃபேவரட் கலர், பட் நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இஃப் திஸ் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ. கேமரால தெரியலன்னு சில ஜீவன்கள் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பக்கம் நான் வந்து கொஞ்சம் நிறைய போடுறேன். ஓகே, ஐ வுட் சே அந்த அவங்க ரேஞ்ச்ல எந்த பிளஷ் நீங்க வாங்கினாலும் it is going to look good on you regardless of your skin tone. But you can skip their brush. இந்த brush வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. This is like an exact Barbie shade on our skin tone and I love this. But it is not my favorite shade. புரியுதா? எனக்கு வந்து கொஞ்சம் brownish, கொஞ்சம் peachy-ish அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். I don't like proper pink. But it does look good. I hope I'm making sense. So அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. I hope you guys like to watching this. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொன்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்குதா அப்படின்ட்டு. பிகாஸ் I like to have an educated conversation. because எனக்கு ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா I would really like to know how to make it work. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். இது வரைக்கும் டாடா.